ஓட்டர் கருத்து கணிப்பு எதுக்கு? சட்டசபை தேர்தலுக்கா அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. என்னது? சட்டமன்ற தேர்தல். இவர்கள் 6 மாதம் ஒரு தடவை ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இது கருத்து கணிப்பா திணிப்பான்னு தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் யார், அதுலேயும் சீமான்லாம் சேர்க்கல நினைக்கிறேன், விஜய் போட்டு சேர்க்குறாங்க. இவர் மொதல் இடம், விஜய் 2வது இடமா. விஜய் என்ன பண்ணிட்டார்? 2வது இடம், மொதல் இடம். என்ன பிரச்சாரம் இல்லை, நான் இப்படி பண்ணுவேன் ஏதாவது இருக்கா? 2 மாநாடு போட்டிருக்காரு, அவ்வளோதான். அதுலேயும் என்னது, அங்கே இது பண்ணிட்டு சினிமா வசனம் பேசிட்டு போயிருக்காரு. அப்போ அவர் 2வது இடம். எடப்பாடி இது 2வது. திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் 1% கூடி இருக்குது. 3 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்குது. ஏண்டா என்டிஏ கூட்டணின்றல்ல 3 தொகுதின்றிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னப்போ படுதோல்வி. ஆனால் சேர்த்து பார்த்தா 13 தொகுதிகளில் வெற்றி. கண்டிப்பாக லேக்ஸில் வித்தியாசம். தருமபுரிலாம் லேக்ஸு, கோவை லேக்ஸில் வித்தியாசம், தென்காசி லேக்ஸில் வித்தியாசம். இந்த வித்தியாசமே அப்போது இது விருதுநகர் லேக்ஸில் வித்தியாசம். அப்போது அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதே சேர்த்தாலே 13 தொகுதியா. இப்போ என்டிஏ சேர்ந்து ஸ்ட்ராங்காகி அவர் எழுச்சி பயணம் எல்லாம் போகிறாராம். இப்போ இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் 3 தொகுதி ஜெயிப்பாங்க.